ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இது ஐஃபோன் 11. இந்த மொபைலில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் இஷ்யூ. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரிங்க ஃபுல் பவர் வச்சுக்கிறான். ஃபுல் பவர் இவ்வளோ தான் இருக்குது போல இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஸோ அதுவும் இப்படி ஆயிடுச்சு இதில். சரியா? மற்றபடி மொபைல் வந்து நல்லாயிருக்கு. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ், வெறும் 5000 ருபீஸு. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 4500 தரேன். 4500 தரேன். ஐஃபோன் 11 இது 11 128. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 68 68% பேட்ரி ஹெல்த் இருக்குது பாருங்கள். 128. சரியா? மொபைலுக்கு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளே மட்டும்தான் இஷ்யூவே தவிர மொபைலோட மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. கேமரா கூட நல்லா தான் இருக்குது பாருங்கள். கேமரா கூட ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸு. டிஸ்பிளே மாற்றிட்டிங்கன்னா மொபைல் சூப்பராக இருக்கும். ரெட் கலரு 4500 தரேன். 4500 தரேன். 5000லேருந்து 500 கம்மி பண்ணிட்டேன். 4500. மொபைல் நல்லா இருக்குங்க. பேட்ரி வந்து ஒரிஜினல் பேட்ரி. அவங்க வேறு எங்கேயும் கொடுத்து சர்வீஸ் பண்ணலை. அது நல்லா தெரியுது. அப்படியே இருந்த மாதிரியே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபால்ட் வந்துருச்சு இந்த மொபைலில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 4500.